السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت إنما توفون أجورهم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز فوزا عظيما وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في الموت فيما بعد الموت وقال أيضا تركت فيكم واعظين ناطقا وسامتا الناطق القرآن والسامت الموت صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபௌ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாத்துல் ஆகிர் மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெள்ளிக்கிழமையின் பரக்கத்தால் அவனுடைய கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் வரவிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் எனக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரணம், பிறந்தவர்கள் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். உங்களுக்கு வாழ்க்கையையும் நான் படைத்திருக்கிறேன், மரணத்தையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மரணம் வர வேண்டும், மரணம் வந்தே தீரும். பிறந்தவர்கள் அனைவர்களுமே இறந்து போவார்கள் என்பதை இன்றைய காலகட்டத்திலே மறந்து போனதனால்தான் இந்த உலகத்திலே பாவங்களை அதிகம் செய்து கொண்டிருக்கிறோம். மரணங்கள் நல்லதாக அமைய வேண்டும். நல்ல மரணங்கள் அது எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு செய்ய வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சாலிஹீன்களுடைய மரணம், நல்லோர்களின் மரணங்கள், சில மரணங்கள் அவனுக்கு தண்டனையாகவே முடியும், சில மரணங்கள் அவனுக்கு அல்லாஹ் அதை நல்லதாகவே முடித்து வைப்பான். சில மரணங்கள் அல்லாஹுவின் பாதையிலே மரணித்த மரணங்கள். இப்படியெல்லாம் மரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்ல மரணங்கள் ரஹ்மத்தை தேடித் தரும். அதனால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத்தி ஃபீமா பாதல் மௌத். அல்லாஹ் மரணத்துக்கு முன்னாலேயும் மரணத்துக்கு பின்னாலேயும் எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள்,
தரக்து ஃபீக்கும், உம்மிடத்திலே நாம் விட்டு சென்றிருக்கிறோம். வாயிலின், 2 உபதேசிகளை விட்டு சென்றிருக்கிறோம். ஒன்று அது பேசக்கூடிய உபதேசி, இன்னொன்று அமைதியான உபதேசி. பேசக்கூடிய உபதேசி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நாத்திக் என்று சொன்னார்கள். அந்த உபதேசி யார் என்று சொன்னால் குர்ஆன். மௌன உபதேசம் என்று சொன்னால் அதுதான் மரணம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மை சுற்றி உள்ளவர்கள் இறந்து போனால் நமக்கெல்லாம் அச்சம் வரும். இறந்து போன நேரம் அவரை அடக்கும் வரை அந்த அச்சம் இருக்கும். அவரை கொண்டு போய் குழியிலே வைத்ததற்கு பின்னால், அதற்கு முன்னாலே நாம் உலக விஷயங்களிலே பேச ஆரம்பித்து விடுவோம். இன்னும் சொல்ல போனால் மரணத்தை, ஜனாசாவை கொண்டு போய் கபரிலே வைத்து அடக்குவதற்கு முன்னால் நாம் எல்லா விஷயங்களையும் மறந்து விடுவோம். மரணம் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடுவோம். கண்ணியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் நமக்கு அச்சம் வரும், நமக்கு ஒரு விதமான பயம் வரும், நடுக்கங்களும் ஏற்படும். இது இயற்கையாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள். சில நேரங்களிலே சிலர்களின் மரண செய்தியை நாம் கேட்கும் பொழுது நொந்து போவோம், உடைந்து போவோம், கலங்கி போவோம். உண்மையிலேயே நாம் இறை நம்பிக்கையாளராக இருப்போம் என்று சொன்னால் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். இறை நம்பிக்கை நம்மிடத்தில் உள்ளத்தில் அதிகமாக இருக்குமே ஆனால், அமல்களிலே அல்லாஹுவின் அச்சங்கள் நமக்கு இருக்குமே ஆனால், கொடுக்கல் வாங்கலிலே அச்சங்கள் இருக்குமே ஆனால், முஆஷராத்திலே அச்சங்கள் இருக்குமே ஆனால், முஆமலாத்திலே அச்சங்கள் இருக்குமே ஆனால், முபாஷராத்திலே அச்சங்கள் இருக்குமே ஆனால், நமக்கு மரணம் என்பதை பற்றி நமக்கு சிந்தனையே வராது. மரணத்தை பற்றி பயம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் மரணத்தை பார்த்தால் யதார்த்தமாக பயப்படுவான். புரிந்து கொள்ள வேண்டும், மரணம் என்பது நமக்கு நிச்சயம்தான். எப்பொழுது பிறந்தோமோ மரணமும் நிச்சயம்தான். பிறப்பை படைத்த ரப்பு மரணத்தையும் படைத்திருக்கிறான். நம்மை பிறக்க வைத்த ரப்பு நம்மை இறக்க வைக்கவும் முடியும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். எப்பொழுது நாம் பிறக்கின்றோமோ அதே போன்று நாம் எப்பொழுது இறப்போம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற யாருக்குமே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். மரணம் நிச்சயம்தான், அது வந்தே தீரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் நீ மரணித்து போவாய். உன்னை ஒரு நாள் ஒருவன் குளிப்பாட்டுவான், உன்னை ஒரு நாள் உனக்கு ஆடை உடுத்தாட்டுவான், உன்னை உனக்கு ஒரு நாள் ஒருவன் தொழ வைப்பான், உன்னை கொண்டு போய் ஒரு நாள் உன் மண்ணுக்குள்ளே வைத்து அடக்குவான். மறந்துவிட முடியாது. மரணத்தை ஒரு காலம் மறந்து இருந்து விட முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். நம் குடும்பங்களிலே ஒருவர் இறந்து போனால் கலங்கி போவோம். தகப்பன் இறந்து போனால் பிள்ளைகள் எல்லாம் கதறி விழுவார்கள். சகோதரன் இறந்து போனால் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் கவலைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் மரணத்தின் பயம் நம்மிடத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்திற்கு முன்னால் மறுமையின் தயாரிப்புகளை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் சில நாட்களிலே அவனை வரையறைத்து வைத்திருக்கிறான். சில நாட்கள் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான். குறிப்பிட்ட காலங்கள் இந்த உலகத்திலே உலாவ செய்கிறான். அவன் உலாவிக் கொண்டு இந்த உலகத்திலே முற்றிலுமாக உலாவியதற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை முற்றுப்பெற்று விட்டால் மரணத்தை தழுவி விடுகிறான். லன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். ஒரு மனிதனுடைய எல்லை முடிந்து விட்டால், அவனுடைய தவணை முடிந்து விட்டால், எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற தவணைகள் முடிவு பெற்று விட்டால், அஜல் அவனுடைய தேவைகள் இந்த உலகத்திலே முடிவு பெற்று விட்டால், அவனுடைய ஒரு கவலம், கடைசி கவலம் முடிவிட்டு விட்டால் அல்லாஹ் சொல்வான், இதா ஜா அஜலுஹா, அவனுடைய எல்லை வந்து விட்டால் ஒரு நிமிஷம் முந்த மாட்டான், ஒரு நிமிஷம் பிந்த மாட்டான், அவன் மரணித்து போவான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன்.
அல்லாஹ் மிக அறிந்தவன், நம் மரணத்தை பற்றி மிக மிக அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் அதனை பிற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். அல்லாஹ் முடிவு செய்த அந்த மரணத்தை ஒரு மனிதனால் முற்படுத்தி மரணிக்கவும் முடியாது, அவன் பிற்படுத்தியும் மரணிக்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எனவேதான் ஒவ்வொரு நாள் முடியும் பொழுதும், இன்றைய தினம் முடிகின்ற நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கழிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் என்னை விட்டு கழிந்து விட்டது, என்னை விட்டு போகிவிட்டது என்ற உணர்வுகள் வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, மரண பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு யாரால முடியாது. மரண பிடியிலிருந்து தப்பித்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, யாருமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நீண்ட காலங்கள் வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மலக்குல் மௌத் வந்து கேட்கிறாங்க, நீங்க 1000 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க, உலகத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. உலகத்தை பற்றி உங்களால் என்ன சொல்ல முடியும், ஒரு கருத்தை சொல்லுங்கள் என்று மலக்குல் மௌத் வந்து கேட்கிறாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உலகம் 2 வாயில்கள் இருக்கிறது, 2 வாயில்கள் இருக்கிறது. உலகத்திலே 2 வாயில்களில் ஒன்று நுழைகிறோம், இன்னொன்று வெளியாகிறோம். இதுதான் உலகம் என்பதாக நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது ஒரு வாசல், இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது இன்னொரு வாசல், ஒரு வாசலில் நுழைந்து இன்னொரு வாசலின் வழியாக வெளியே போகுவதுதான் இந்த உலகம் என்று சொன்னார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது, மனிதன் இந்த உலகத்திலே நிழல் குடை, மரத்தின் நிழல் அளவுதான் இந்த உலகத்தில் வாழ்வான். 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் 60 ஆண்டுகள் வாழ்வது மிக மேலாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, என் உம்மத்துமார்களுக்கு 60க்கும் 70க்கும் இடையிலே இருக்கக்கூடியது அவர்களுக்கு ஆயுள் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு 50 வயசு ஆயிட்டாலே நமக்கு போனஸ் தான். 60 கிட்ட வந்துட்டோம் சொன்னா டபுள் போனஸ். 70 தாண்டி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை என்பதாகத்தான் சொல்ல முடியும். அதுவும் 70 வயது ஆகிவிட்டால் நடமாட்டத்தோடு இருக்குவோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் கருணை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும். நல்ல மரணங்கள் வர வேண்டும், நடந்து கொண்டே மரணித்து போக வேண்டும், சுஜூதிலே மரணித்து போக வேண்டும், ஹஜ் செய்து கொண்டே மரணித்து போக வேண்டும், உம்ரா செய்து கொண்டே மரணித்து போக வேண்டும், சுஜூதிலே மரணித்து போக வேண்டும், குர்ஆனை ஓதியவர்களாக மரணித்து போக வேண்டும். முன்னால் சென்ற இறை நேசர்களின் சஹாபாக்களின் வரலாறுகளை பார்த்தால் தெரியும், இவர்களை போன்றெல்லாம் நாம் மரணிக்க வேண்டும் என்று ஆசை நமக்கு வர வேண்டும். ஓதியவாறே மரணித்தவர்கள் பல பேர்கள், தன்னுடைய ரத்தங்களை இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகங்கள் செய்த ஷஹீதுகள் நிறைய சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் என்பது நிச்சயமாக நமக்கு வரும், அது நல்லதாக வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவார்கள். 2 வாயில்களிலே நாம் இந்த உலகத்திலே ஒரு வாயிலுக்கு வருகிறோம், இன்னொரு வாயிலுக்கு வெளியே செல்லுகிற இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுக்கு மரணத்தையும் உங்களுக்கு வாழ்க்கையையும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் என்பது மௌன உபதேசம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் மரணித்து போய்விட்டால் அவனை நாம் பார்ப்பதற்காக வேண்டி போகிறோம், தீதார் பார்க்க போறோம். போகும்பொழுது அந்த மரணம் நமக்கு சொல்லுகிறது, நீயும் ஒரு நாள் இப்படி படுப்பாய், உனக்கும் மூக்கிலே பஞ்சை வைப்பார்கள், வாயை கட்டுவார்கள், காலை நீட்டி மேற்கு பக்கமாக படுக்க வைப்பார்கள், மேலே பச்சை துணியை வெள்ளை துணியை அவர்கள் விரிப்பார்கள், யாரும் வருவார்கள், யாரிடத்திலும் நீ பேச மாட்டாய், எல்லோரும் உன்னை பார்ப்பார்கள், ஆனால் நீ கண் திறந்து பார்க்க மாட்டாய், எல்லோரும் உன்னை பற்றி பேசுவார்கள், ஆனால் அதற்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது, உனக்கு சலாம் சொல்வார்கள், ஆனால் உன்னால் பதில் சொல்ல முடியாது. இந்த நிலைமை உனக்கு வரும், இந்த நிலைமை உனக்கு வரும் என்று அல் மௌத்து அன் நசீஹத்து சாக்கினா, மரணம்
நிச்சயமாக அது மௌன உபதேசம் என்று சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மரணம் என்பது நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியமான மரணமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகிறார்கள். இந்த இரண்டு உபதேசங்கள் பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, ஒன்று பேசக்கூடிய உபதேசம், ஒன்று மௌனமான உபதேசம். பேசக்கூடிய உபதேசம் அல் குர்ஆன். குர்ஆன் நம்மை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. தொழுதுகள், ஜகாத்து கொடுத்துக்கள், ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களை நாம் படிக்கின்ற நேரத்திலும் அது நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. இது பேசும் உபதேசம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசிக்கொண்டே உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுது குர்ஆனை எடுத்து வாசிக்கின்ற நேரத்திலும் அந்த குர்ஆன் நமக்கு உபதேசம் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். பேசாமலே உபதேசம் செய்வதுதான் மரணம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, 4 தினங்களுக்கு முன்னால் நம்மை விட்டு பிரிந்து விட்ட, நமக்கெல்லாம் தெரியும், கோவை பாஷா என்று சொல்லப்படக்கூடியவர் இறந்து போனார். ஏன் இறந்தார்? அவருடைய தியாகம் என்ன? அவருடைய மரணம் எப்படி என்றெல்லாம் நாம் பார்க்கின்ற நேரத்திலே பல நாட்கள் அவர் சிறைவாசியாகவே இருந்தார். 35 ஆண்டு காலங்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார். குற்றமே இல்லாமல் அடைக்கப்பட்டார். ஏன் அந்த முஸ்லீம் இப்படி அடைக்கப்பட்டார் என்று பார்க்கின்ற நேரத்திலே அவர்களை எல்லாம் நினைவு கூற வேண்டிய நினைவிலே நாம் இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. அவர்களின் மரணங்களை என்ன சொல்வது? அவர்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்திலே தியாகத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள்? தன் குடும்பங்களை எல்லாம் விட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒட்டுமொத்த காலங்கள் முக்கால்வாசியை அவர்கள் சிறைவாசியாகவே வாழ்ந்தார்கள் என்பது வரலாறுகள். சிறைவாசிகளாக வாழ்ந்து இன்னும் சிறைவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிலே யாருமே உயிராக விடுதலை செய்யப்படவில்லை. விடுதலை செய்யப்பட்ட 3 நபர்களில் 3வது நபர் மரணத்தோடு தான் வெளியானார்கள் என்பது வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, 16ஆம் தேதி அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களின் மன்னரை அல்லாஹ் விசாலமாக்க வேண்டும். அவர்களின் மன்னரை அல்லாஹ் வெளிச்சமாக்க வேண்டும். அவர்களின் கேள்வி கணக்குகளை அல்லாஹ் லேசாக்க வேண்டும். அவரின் தங்குமிடத்தை பூஞ்சோலையாக மாற்ற வேண்டும். அவர் மறுமையின் வாழ்க்கையை அல்லாஹ் இலகுவாக்க வேண்டும். அவர் மறுமையில் மஹ்ஷரிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவராக மாறிப்போக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவனுடைய அந்த மனிதனுடைய அந்த பாஷாவினுடைய மரணத்தின் ஊர்வலத்திலே ஒரு 4 கிலோமீட்டர் அளவிற்கு மனிதர்கள் ஜனாசாவினுடைய ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதாக கணிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய மரணத்திலே அவர் நல்லவன் கெட்டவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இவன் மரணித்து போகிவிட்டானே என்று மனிதர்கள் கவலைப்படுவார்கள். எப்படி கவலைப்படக்கூடியவனாக இருப்பானேயான ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவன் சஜிதா செய்யக்கூடிய இடம் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அவன் தொழக்கூடிய பள்ளிவாசல்கள் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மரணங்கள் தான் சிறந்தமான மரணங்கள், நல்ல மரணங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் இறந்து போகிறான், தொலைந்து போனான், அவன் எப்பொழுது சாவான் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் அதைவிட மோசமான மரணம் வேறெதும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களின் ஊர்வலத்திலே தீய சக்திகளின் மூலமாக மிகப்பெரிய ஒரு குழப்பங்களையும் ஒரு கலவரத்தையும் உருவாக்க போகிறார்கள் என்ற ஒரு தீய சிந்தனையை இன்றைய ஆட்சியாளர்கள் மேற்கொண்டார்கள். ஒரு குழப்பத்தை உருவாக்கினார்கள். எதற்காக வேண்டி இந்த குழப்பத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், கோவையிலே அவர் குண்டுவெடிப்புக்காக வேண்டி சிறைச்சாலையிலே கைது செய்யப்பட்டார் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் அவர் குண்டு வைத்ததாக ஆதாரங்கள் எதுவும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக வேண்டி இவருடைய வாழ்க்கையிலே இவ்வளவு
கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று பார்க்குகின்ற நேரத்திலே, வரலாறுகளை புரட்டுகின்ற நேரத்தில் நிறைய விஷயங்கள் புலப்படுகிறது. கோவை குண்டு வழக்கிலே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிலே மிக முக்கியமானவர் பாஷாவை கட்டி அவர்களை கைது செய்யப்படுகிறது என்பதாக வரலாறு சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1982 ஜூன் மாதம் 20ஆம் தேதி கோவை வஉசி மைதானத்திலே ஒரு பட்டிமன்றம் நடக்குகிறது. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், காமத்திலே மிஞ்சி நிற்பது கன்னி மேரியா, கதீஜாவா, மணியம்மாளா என்ற தலைப்பின் கீழே பட்டிமன்றம் நடக்குகிறது. இந்த பட்டிமன்றத்திலே நடந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய கதீஜா அம்மையாரை எவ்வளவு தரை குறைவாக பேசப்படவோ அவ்வளவும் அதைவிடவும் பேசி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்தினார்கள் அந்த பட்டிமன்றத்திலே. அதிலேதான் கோவை பாஷா அவர்களுக்கு ரோஷங்களும் ஆத்திரங்களும் கோபங்களும் ஏற்பட்டது. அதனுடைய விளைவுதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கோவை பாஷா 1984 ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி கோவையிலே நடந்த ஒரு கூட்டத்திலே, மிகப்பெரிய ஒரு கூட்டத்திலே, இந்து முன்னணியின் தலைவர் அவர் பேசிவிட்டு பெருமானாருடைய மனைவிமார்களை கொச்சையாகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசிவிட்டு வெளியிலே வருகின்ற நேரத்திலே அவர் தாக்கினார். ரயில்வே நிலையத்திலே தாக்கியதால் அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டது, ஒரு கும்பல் ஏற்பட்டது, வெடிகுண்டுகள் அங்கே வெடித்தது, நிறைய பேர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்திலே மாட்டிக்கொண்டவர் தான் கோவை பாஷா என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்களை கேவலப்படுத்தி பேசியதினால் உணர்ச்சி வசப்பட்டு பேசியவர்களின் தலைவரை கொல்வதற்காக வேண்டி அடித்ததிலே அவர் தப்பித்து விட்டார். அவர் போட்ட பிளான்கள் எல்லாம் மாறி போனதனால் கடைசியாக இவர் குற்றவாளியாக மாற்றப்பட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களை, முஸ்லிம்களுடைய விஷயங்களை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தவர்களாக இருந்தாலும், சகோதர சமயத்தவர்களாக இருந்தாலும், ஜனாசாவிற்கு பின்னால் முஸ்லிம்கள் ஏன் தொடர்ந்து செல்கிறார்கள்? ஜனாசாவை தொடர்ந்து ஊர்வலமாக ஏன் செல்கிறார்கள்? இந்த விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய கடப்பாடிலே இருக்கிறோம். எதற்காக வேண்டி நல்லடக்கம் வரை பங்கேற்கிறார்கள்? அவ்வளவு கூட்டமாக தஸ்பீஹ் முழக்கத்தோடு, தக்பீர் முழக்கத்தோடு அந்த ஜனாசாவை அமைதியாக பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நோக்கம் என்ன? இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்ன? இஸ்லாமியர்களுடைய பழக்கம் என்ன? இந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடப்பாடிலே நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிமின் இறுதி சடங்கிலே பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் இறந்து போனால், அவன் இறந்து போன ஜனாசாவிற்கு ஒரு மனிதன் ஜனாசா தொழுகையிலே அவன் கலந்து கொண்டால் ஒரு உஹது மலையினுடைய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அந்த ஒரு முஃமின் இறந்து போனதற்கு பின்னால் அவனுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அவனுடைய அடக்கம் முடியும் வரை அங்கே அவன் காத்திருப்பானேயானால் 2 உஹது மலையுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் இந்த மூமின்கள், இஸ்லாமியர்கள், ஒரு இஸ்லாமியன் இறந்து விட்டால் அவருக்கு பின்னால் அவனுடைய பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவன் பாவத்தை நீ மன்னித்து விடு, அவனுக்கு நீ இரக்கம் காட்டு என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் ஜனாசா தொழுகுவார்கள். அவர்கள் நடைபயணமாக ஜனாசாவினுடைய ஊர்வலத்திலும் செல்லக்கூடிய நோக்கம் இதுதான் என்ற விஷயங்களை
முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஜனாசா தொழுகை தொழுவதற்கு முன்னால் ஜனாசாவினுடைய ஊர்வலத்திலே கலந்து கொள்வது கலவரத்திற்காக வேண்டி கலக்கிறார்கள் என்று, அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி இன்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்களின் உள்ளங்களிலே இருக்கின்ற விஷயங்களையும் விஷங்களையும் நாம் எடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கடமை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கிறது. ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனுக்கு அவன் செய்யக்கூடிய கடமைகள் 5 இருக்கின்றது. அவன் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம்மிலே எத்தனை பேர்கள் இதிலே தவறிவிட்டோம்? சலாம் சொல்வதற்கு கூட தரம் பார்க்கிறோம். பணக்காரர்கள் சலாம் சொன்னால் பதில், ஏழைகளோ முசாபிர்களோ சலாம் சொன்னால் பதில் சொல்வதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே முதல் கடமை, அவன் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவராக இருந்தாலும் அறிமுகமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இது முக்கியமான கடமை. ஒரு இஸ்லாமியனுக்கு முக்கியமான கடமை 5 கடமைகளிலே முந்திய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவே ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப ஆணுக்கு சலாம் சொன்னால் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு வாலிப ஆண் ஒரு வாலிப பெண்ணுக்கு சலாம் சொல்வது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் தெளிவாக நமக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனை போய் விசாரிக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டு விட்டால் விசாரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமும் அல்ல, முஸ்லிமையும் கடந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதன் உடல்நிலை சரியில்லை, அவனை போய் சந்தித்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மனித நேயமாகும். மனிதனுடைய உயிருக்கு மரியாதை கொடுப்பது, மனிதனுக்கு மரியாதை கொடுப்பது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் சென்று சந்திப்பார்கள். அலி ரலியல்லாஹுவிற்கு உடல்நிலை சரியவில்லை, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 3 சஹாபாக்களும் சேர்ந்து போய் சந்தித்தார்கள். அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவன் இறுதி கட்டம், அவனுடைய ஜனாசா தொழுகை, அவனுடைய அடக்க ஸ்தலம், அவனை அடக்கும் முடியும் வரை அடக்கி முடிக்கும் வரை அவன் அந்த ஜனாசாவிலே கலந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான்காவதாக ஒரு முஸ்லிம் விருந்திற்காக வேண்டி அழைத்தால் அந்த விருந்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியான காரணங்கள் இருந்தால் மட்டுமே அதை முறிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கப்படுகிறது. சரியான காரணங்கள் இல்லாமல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு விருந்து சொல்லுவானே ஆனால் விருந்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசியாக சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒரு முஸ்லிம் தும்பி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதில் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் எவ்வளவு பெரிய மனித நேயத்தோடு இருக்கிறது, மனிதனை மதிக்கிறது, மனிதனுடைய தும்பலுக்கு கூட பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது, மனிதனுடைய அசௌகரியங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது, மனிதனுடைய மரணத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு முகமன் சொல்ல வேண்டும், அவனை வாழ்த்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உன்மீது என்றென்றும் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான விதிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதன் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்கின்ற கடமைகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற கடப்பாடுகள் இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஜனாசா தொழுகையிலே கலவரம் செய்வதற்காக வேண்டி ஊர்வலம் போகிறார்கள் என்று
அரசியல் நடத்துவதற்காக வேண்டி காரணங்களை சொல்லி நிறைய சூழ்ச்சிகளை செய்ததை நாம் கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவனுடைய பாவத்திற்காக வேண்டி இவன் பிரார்த்தனை செய்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய பாவத்திற்காக வேண்டி அவன் பின்னால் செல்லக்கூடிய ஊர்வலமாக செல்லக்கூடிய ஊர்வலத்திலே செல்லக்கூடிய ஜனாதாவை தொடர்ந்து செல்லக்கூடிய இன்னொரு முஸ்லிம் இறந்து போன முஸ்லிமுக்காக வேண்டி இறைவனிடத்தில் அவன் பிரார்த்தனை செய்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இஸ்லாமியர்கள் மீது விஷத்தை கக்கக்கூடியவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களின் மரணங்களை பார்க்கின்ற நேரத்தில், அவர்கள் விருப்பப்பட்ட மரணங்களை பார்க்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கிறது. சில மரணங்களே நமது மரணங்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சஹாபாக்கள். இந்த ஜனாசா என்னுடைய ஜனாசாவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சில சஹாபாக்கள். ஹுபைப் ரலியல்லாஹ் உடலெல்லாம் துண்டிக்கப்படுகிறது, உடலெல்லாம் இரத்த காயங்கள். அவரை குற்றுயிருமாக குலையுயிருமாக படுக்க வைத்து ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த இடத்திலே உன் முகம்மதை கொண்டு வைத்துவதற்கு உனக்கு இடம் முடிக்க முடியுமா என்று கேட்கிறார். நீ இந்த இடத்தில் இருக்கிறாய் அல்லவா, இந்த இடத்திலே முகம்மதை கொண்டு வைப்பதற்கு நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கின்ற நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னார்கள், என் குடும்பமே அழைந்து போனாலும் சரி முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலிலே முள் தைப்பதற்கு நான் பிரியப்பட மாட்டேன் என்று சொன்னார்கள். இது போன்ற மரணங்களாக இந்த மரணமாக நான் போய் இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார்கள். துல்பிஜாதைன், இரண்டு ஆடைகளிலேயே தன் காலங்களை ஓட்டியவர், இஸ்லாத்திற்காக வேண்டி வெளியிலே வரும் பொழுது தன் ஆடைகளை எல்லாம் புடுங்கிவிட்டு அனுப்பப்பட்டவர்கள் தான் துல்பிஜாதைன். இரண்டு போர்வைகளை போற்றிக் கொண்டே தன் காலங்களை கழித்தவர்கள். அவர்கள் இறந்து போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொற்கரங்களினால் அவரை குளிப்பாட்டினார்கள், அவருக்கு கஃனிட்டார்கள், அவரை தஃபன் செய்தார்கள். தஃபன் செய்தது மட்டுமல்ல, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயா என்று கபர்ல இறங்கி துஆ செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், என்னுடைய ஜனாசாவாக இது இருக்கக்கூடாதா என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரணங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். சைக்கிள்ல வரும் மரணம், பிளைட்ல வரும் மரணம், பைத்துல் கலாவுல வரும் மரணம், பள்ளிவாசல்ல வரும் மரணம், நடந்து போய் கொண்டிருக்கும் போதே வரும் மரணம், உட்கார்ந்திருக்கும் பொழுதே வரும் மரணம், தூங்கி போகும் நேரத்திலே மரணம் வரும், விழித்திருக்கும் பொழுதே வரும், சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு கவளத்தை எடுத்து வாயில் வைப்பதற்குள் மரணம் வந்துவிடும். மரணம் நம் பிடரிக்கு பக்கத்திலே இருக்கிறது. மரணம் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் வரும், வந்தே தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வரக்கூடிய மரணம் நல்ல மரணமாக மாறி போக வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த துஆக்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத் ஃபீமா பாதல் மௌத். எல்லாம் என்னுடைய மரணத்திற்கு முன்னாலும் மரணத்திலும் மரணத்திற்கு பின்னாலும் நல்ல பரக்கத்தான மரணமாக மாற்றி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மரணங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்குண்டான நபிமார்களின் மரணத்தை போன்று, சஹாபாக்களின் மரணங்களை போன்று, வலிமார்களின் மரணங்களை போன்று, உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆனை ஓதிக்கொண்டே மரணித்து போனார்கள். என்ற வசனத்தை அவர்கள் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். கயவர்கள் அவர்களை வெட்டினார்கள். வெட்டியதிலே இரத்த துளி அந்த வசனத்தின் மேல் புறத்தில் இன்னும் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மரணத்தை கொடுக்கக்கூடியவன், இரணத்தை கொடுக்கக்கூடியவன். நம் இரணங்கள் எப்பொழுது முடிவாகிறதோ மரணம் வந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மரணங்களை நல்ல மரணங்களாக, அல்லாஹ்விற்கு பொருத்தமான மரணங்களாக,
இறைநேசர்களின் மரணங்களாக, இறை அடியார்களின் மரணங்களாக, இறை தூதர்களின் மரணங்களாக அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்களையும், என்னையும், உங்களையும், உங்களுடைய குடும்பத்தாரையும், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மரணங்களையும் அல்லாஹ் அப்படிப்பட்ட மரணங்களாக ஆக்கி அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃபு செய்யக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்குளிர கண்டு, கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியங்களை அல்லாஹ் நம்மளுக்கு நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவை நாம் சொல்லி, களிமாவின்படி நடந்து, களிமாவை சொல்லி மொழிந்தவர்களாக இறந்து போகின்ற நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் எனக்கும், என்னுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சுன்னத்து தொழுது கொள்ளுங்கள்.